வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே சிவ விஷ்ணு ரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம். உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். இன்றைக்கு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பல்வேறு நம்ம பார்த்தீங்கன்னாக்க விஷயங்களை காணொலி மூலமாக பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த காணொலி எதற்காக போடுகிறேன் அப்படின்னாக்க, சப்ஸ்கிரைபர்களுக்கும் வியூவர்ஸ்க்கும் ஏதோ ஒரு வகையில பயன்பெற வேண்டும். அவர்களும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து அறிந்து கொண்டு அவர்கள் அதற்கு உண்டான விஷயங்களை தெரிந்து அந்த விஷயங்களை அவங்களும் சக்சஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த வீடியோவை நம்ம ஒவ்வொரு வீடியோக்குள்ளே நம்ம போடுறோம். அதுபோல இன்றைக்கும் கூட ஒரு உண்மையான நிகழ்வு பற்றின விஷயத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம போட போகிறோம். இப்போ கடந்த மாதம் ஒருவர் நம்ம கிட்ட ஜாதகம் ரெகுலராக பார்க்கக்கூடியவர். அப்போ கடந்த மாசத்துல பார்த்துட்டு என்ன ஒரு கார் வாங்கலாம்னு இருக்க, கார் வாங்கலாமா, ஏற்கனவே ஒரு கார் வாங்கி இருந்தேன், அந்த கார் பார்த்தீங்கன்னாக்க நிலைக்கல, பல்வேறு காரணங்களுக்காக அந்த காரு என்கிட்ட நிலைக்காம போயிடுச்சு. அதனால மறுபடியும் ஒரு கார் வாங்கலான்னு இருக்கு, நேரம் எப்படி இருக்கு, எந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவரோட ஜாதகங்களை நம்ம ஆய்வு செய்து பார்த்துட்டு அந்த ஜாதகங்களை பார்த்த உடனே நம்ம சொல்லிட்டோம், நீங்க கார் வாங்க போகும்போது ஒரு குறிப்பிட்ட நபரை அழைத்து செல்லுங்க. அந்த நபரை கூட்டிட்டு போயிட்டு நீங்க காரை பாருங்க, பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க மேற்கொண்டு இந்த கார் டீலர்கிட்ட நீங்க பேசி அந்த காரை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ அவர் கேட்கிறாரு, நான் யாரை கூட்டிட்டு போறது அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பாவகங்களுக்கும் சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே ஒவ்வொரு பாவகங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. அதன்படி இந்த விஷயங்களை நம்ம சொல்றோம். அதாவது கும்பராசிக்காரர்கள் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்கள நீங்க கூட்டிட்டு போய் அந்த காரை பார்த்து நீங்க வாங்கலாம், கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி அனுப்பிச்சிட்டோம். அவருக்கு மேற்கொண்டு விவரங்கள் எதையுமே நம்ம சொல்லலை. அந்த கும்பராசியில புரட்டாதி நட்சத்திரம் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை அழைத்து கொண்டு செல்லுங்க, நீங்க போய் காரை பார்த்துட்டு மேற்கொண்டு பேசி வாங்குங்க அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லி அனுப்பிச்சிட்டோம். அவரும் ஒரு சனிக்கிழமை நாளில் அந்த கும்பராசி, அவர் கும்பராசி அவர் வீட்டிலேயே இருக்காங்க. அவருடைய மனைவி கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம், இந்த கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் இருக்காங்க. அதனால நம்ம அந்த கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தை அவர்கள் அழைத்து கொண்டு, உங்களுடைய மனைவியை அழைத்து கொண்டு நீங்க அந்த காரு பார்ப்பதற்கு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. போனப்போ அந்த டீலர்ஸ் இந்த காருக்கு ரொம்ப டிமாண்டு. நிறைய பேர் அட்வான்ஸோட பணத்தை கையில் வைத்து கொண்டு அந்த காரை புக் செய்து வாங்குவதற்காக இருக்காங்க. ஏன்னா அந்த கார் அப்படிப்பட்ட கார், அதனால இருக்கிறதாக அந்த காருக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு போன் மூலமா தகவல் இப்படி இருக்குதுங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு. சரி, நீங்களும் காருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க காருக்கு நீங்களும் சொல்லிட்டு நீங்க அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுத்துட்டு நீங்க மேற்கொண்டு விஷயங்களை பேசிட்டு வாங்க. டியூல அது நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறதாக இருந்தாலும் சரி, நெட் அமௌண்ட் கேஷ் அமௌண்ட் கொடுத்து வாங்குறதாக இருந்தாலும் பேசிக்கிட்டு வாங்க அப்படின்னா, அதுக்கு 10 பேருக்கு மேல அந்த காரை கேட்டு கொண்டு இருக்காங்க. அதனால நாளைக்கு காலையில வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. சரி, ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்க நீங்க பார்த்துட்டு வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள்ல இருக்குங்கிற மாதிரி நம்ம அந்த ஜாதகருக்கு சொல்லிட்டோம். அவரும் அதன்படி பேசியிருக்காரு. இல்லை அட்வான்ஸ் நம்ம வாங்கியாச்சுன்னா உங்களுக்கு புக் ஆகிடும், அதனால நாளை காலையிலே வாங்க, நம்ம என்னங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவர் காலையில எல்லாம் போயிருக்காங்க. அதுபோல 10க்கும் மேற்பட்ட அதிகமான நபர்கள் அங்கே அந்த காரை பார்க்கறதுக்காக நிற்கிறாங்க. கையில பணத்தோட அட்வான்ஸோட வச்சு நிற்கிறாங்க. மொத்த தொகையும் கொடுப்பதற்கான அந்த இதுல இருக்காங்க. இவரும் மொத்த தொகையும் இருக்கு, ஆனா அவர் கையில இல்லாம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு இவரும் போயிருக்கிறாரு. போனா அங்க சரி 10 பேர் எனக்கு வேணும், இந்த கார் எனக்கு வேணும், உனக்கு வேணும்னு சொல்லும்போது இவரும் கூட எனக்கும் அந்த கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருக்கிறாரு. பெருசா ஒரு டிமாண்ட் பண்ணலை. சரி, ஓகே, வந்திருக்கவங்க எல்லாத்துக்குமே நம்ம பெயர் எழுதி போட்டு கொடுக்க முறையில அந்த காரை நாம
யார் பேர் வருதோ அவங்க பேர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரும் வந்து சரி வேண்டாம், யார் கேட்குறாங்களோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் யதார்த்தமா இருந்திருக்கிறாரு. அப்ப இவருடைய பேரையும் வந்து டிவர்ஸ் சேர்த்துறாங்க. எப்படி சேர்த்துறாங்க அப்படின்னாக்கா, இவருடைய பேரையும் சரி வந்திருக்கிறவங்க எல்லாருடைய பேரையுமே எழுதலன்னு சொல்லி இவருடைய பேரையும் கேட்டு எழுதி போட்டாங்க. நம்பிக்கை இல்லாம தான் இவர் அங்க நிற்கிறாரு. சரி கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காட்டி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேற நம்ம கார் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் ஜோதிடத்துல பல்வேறு விஷயங்கள்ல இப்படித்தான் நம்ம பார்க்கணும். எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்க, அந்த பாவகம் அந்த நட்சத்திரம் அவர்களை நீக்கிவிடும். எத்தனை பேர் இருந்தாலும் சரி, லட்சோப லட்சம் பேர் இருந்தாலும் கூட அந்த ஜாதகருக்கு அந்த நட்சத்திர பாவகம் இயக்கிவிடும். அப்போ அந்த கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம், இப்ப கும்பராசின்னு சொல்லக்கூடிய வந்து இந்த ராசி இந்த பாவகத்துக்கு உண்டான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னாக்க, கார் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்கள். அதாவது வேன், ஆட்டோ ரிக்ஷா, வேனு, ஆட்டோ, ஸ்கூட்டர், பைக்கு, மொப்பட்டு, சைக்கிள், ரயில், லாரி, பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாகங்களுக்கும் இருக்குன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். டூ வீலர் வாங்க ஒருத்தரை அழைத்து கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு. அதுபோல கார் வாங்குவதற்காக கார் வாங்கணும்னு சொன்ன உடனே அவருக்கு நான் பரிந்துரைத்த விஷயம் இது மட்டுமே. அப்போ அந்த அந்த கும்பராசிக்காரர் புரட்டாதி நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரோடு, அதாவது பைபாஸ் ரோடு, தெரு ரோடு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே புரட்டாதி நட்சத்திரம். அப்போ நாம சொல்ல விஷயம் என்னன்னாக்கா, அந்த பாவகத்தை நாம் இயக்கி கொண்டு சென்றோமே ஆனால் அந்த பாவகம் நம்மை அந்த இடத்துல இயக்கிவிடும். அப்போ 10க்கும் மேற்பட்ட நபர்களை குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கும் போது இவருடைய பேர் அதிர்ஷ்டமாக அந்த இடத்துல இவருக்கு வந்துருச்சு. இவருக்கு அந்த காரு இவருக்கு தான் குழுக்கள் முறையில் கிடைச்சிருக்கு. கிடைச்ச உடனே இவரும் அட்வான்ஸ் தொகையை செலுத்திவிட்டு முழு பணமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட். ஏன்னா 10-15 பேருக்கு மேல இருக்கும்போது முழு தொகையை கொடுப்பதற்கு அங்க ஆட்கள் ரெடியாக இருக்காங்க. ஏன்னா காரு அந்த அளவுக்கு நல்ல காரு, அதனால அந்த காரை வாங்குவதற்கு டிமாண்ட் இருந்ததுனால இவர் முழு தொகையை குறைந்த விலையில், அதாவது ஏறத்தாழ 3.5 லட்சம், ஏறத்தாழ 3.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரு பாதிக்கு பாதி விலையில் கிடைக்குது என்றால் இவருக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம் தானே. அதனால இவர் அந்த தொகையை செலுத்திவிட்டு அந்த காரை அந்த இடத்துல எடுத்து பூஜை போட்டு வந்துட்டு அப்புறம் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இடத்துல கூறினாரு. அந்த பாவகங்களை நான் அவர்கிட்ட இந்த நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் பிளஸ் வந்து கும்பராசிக்காரர்களை நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ புரட்டாதி நட்சத்திரம் வந்து நம்ம வந்து மீனராசிலையும் இருக்கும். ஆனா கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தை நீங்க கூட்டு போங்க, அந்த பாவகம் உங்களை இயக்கும், நீங்க கண்டிப்பா நிச்சயமா கார் வாங்கலாம் அப்படி சொன்னதன் பேரில் அவர்கள் அழைத்து சென்று அந்த காரையும் வாங்கி பூஜை போட்டு இன்னைக்கு ஒரு நல்ல நிலையில அந்த காரை வாங்கி நல்ல நிலையில இருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நமக்கு ஒரு விஷயம் சரியாக அமைய வேண்டும் என்றால் நாம் அந்த பாவகம் பிளஸ் நட்சத்திரத்தை இயக்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இயக்கும் போது அது நமக்கு வெற்றியை தரும். அப்போ இதை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், வியூவர்ஸ்களாக இருக்கட்டும், உங்களுக்கும் இது போன்ற சக்சஸ் நடக்கணும், இது போன்ற விஷயங்கள் நீங்களும் நிறைவேற்றி கொள்ள வேண்டுமே. ஆனால் அந்த பாவகங்கள் நட்சத்திரங்கள் கிரகங்களையும் இயக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி இயக்கும் பட்சத்துல அது 100% வந்து உங்களுக்கு அது வெற்றியை தரும் என்று கூறி, இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் பார்க்க வேண்டுமேயானால் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆகையினாலே நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமேயானால் இது போன்ற விஷயங்களை செய்து கொள்ளுங்கள். வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றியை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். வாழ்க வளத்துடன். நன்றி, வணக்கம்.